ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் தொழிற்பயிற்சி நிலையங்களில் ஐடிஐ மாணவர்கள் சேர்க்கைக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2024க்கு கொடுத்துருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க கொடுத்துருக்கூடிய நோட்டிஃபிகேஷன்ஸ், அதாவது தொழிற்பயிற்சி நிலையங்களில் ஐடிஐ மாணவர்கள் சேர்க்கைக்கான நோட்டிஃபிகேஷன் இதுதான். இதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2024ஆம் ஆண்டில் அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் சேரவும் அரசு உதவி பெறும் தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்கள் மற்றும் சுயநிதி தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்கள் ஆகியவற்றில் அரசு ஒதுக்கீட்டில் இடங்களில் சேர்ந்திடவும் இணையதளம் வாயிலாக 10/5/2024 முதல்ல விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்கும் முறை வந்து பார்த்தீங்கன்னாக்கா www.skilltraining.tn.gov.in என்ற இணையதளம் வாயிலாக விண்ணப்பங்கள் பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்க மாணவர்களுக்கு உதவிடும் வகையில் மாநிலம் முழுவதும் அரசு தொழிற்பயிற்சி நிலையங்கள் மற்றும் மாவட்ட திறன் பயிற்சி அலுவலகங்கள் ஆகியவற்றில் 136 சேர்க்கை உதவி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இம்மையங்களின் பட்டியல் மேற்குறித்த இணையதள முகவரியில் தெரிவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கல்வித் தகுதி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 8ஆம் வகுப்பு அல்லது 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்ப கட்டணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா விண்ணப்ப கட்டண தொகையான ரூபாய் 50 விண்ணப்பதாரர் டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங் அல்லது யூபிஐ வாயிலாக செலுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இணையதளம் வாயிலாக விண்ணப்பம் பதிவு செய்ய கடைசி நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 7/6/2024 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 7/6/2024 உங்களுடைய அப்ளிகேஷன் ஆன்லைனில் நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டிய தேதி. மாணவர்களின் விண்ணப்பங்கள் அடிப்படையில் மதிப்பெண் தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டு தற்காலிக ஒதுக்கீட்டு ஆணை இதே இணையதளத்தில் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் தொழிற்பயிற்சி நிலைய சேர்க்கைக்காக விண்ணப்பத்தினை பூர்த்தி செய்வதில் ஏதேனும் ஐயம் ஏற்படும் நேர்வில் கீழ்காணும் மின்னஞ்சல் முகவரியில் அலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னாக்கா கீழே கொடுத்துருக்க இந்த மெயில் ஐடி அப்படின்னு இந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கலாம், அவங்க ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். இல்லை மெயில் ஐடிக்கு நீங்கள் வந்து மெயில் பண்ணி கேட்டுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் இந்த நோட்டிஃபிகேஷனில் அவங்க கொடுத்துருக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ். இந்த நோட்டிஃபிகேஷனுடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதிகமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.